நீங்கள் பண விஷயத்தில் கஷ்டப்படுவீங்கன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய மிஸ்டேக் எல்லாம் அறிவார், உங்களை அதிலேருந்து தூக்கி எடுப்பார், உங்களை சரி செய்வார். நீங்கள் பண விஷயத்தில் அநேகருக்கு ரோல் மாடலாக மாறுவீங்க. ஆமென். நீங்கள் குண விஷயத்தில் சரியில்லாமல் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார், உங்களை விடுவிப்பார். நீங்கள் அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. ஆமென். நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் குறைபட்டவர்களாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை உங்களை கட்டி எழுப்புவார். குடும்ப வாழ்க்கையில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். அநேகருக்கு சாட்சியாக இருப்பீங்க. அதனால் இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், கவலையில் இருந்தாலும், பிரச்சனையில் இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களை அடித்து உங்களை துன்புறுத்தி உங்களை மரணத்துக்கு நேர ஒப்பு கொடுக்கறது தேவ சித்தம் இல்லை. உங்களை எப்படி ஆகிலும் ஒருவர் கூட கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் இல்லையா. எப்படியாவது உங்களை ரட்சித்து, எப்படியாவது உங்களை விடுவிச்சு, எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைக்கணும். அவர் நல்லவருங்கிறத நீங்கள் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். அதுக்கு தான் அவர் உங்களை என்னையை சூஸ் பண்ணியிருக்கிறார். ஓகே. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும். ஏன்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஓகே. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?